கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் இடையில் வார்த்தைகின்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைய இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டு உயர்த்தி சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? லேசான காரியம் அது உமக்கு, அது லேசான காரியம் என்று சொல்லி எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். வேலனுள்ளவன் வேலனற்றவன், வேலனுள்ளவன் வேலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மண்ணாவை கொடுப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். வெள்ளன் உள்ளவன் ஆகிலும் வெள்ளனற்றவன் ஆகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதற்கு மண்ணாவை தருவது லேசான காரியம். மண்ணான மனிதற்கு மண்ணாவை தருவது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. வேலனுள்ளவன் வேலனற்றவன், வேலனுள்ளவன் வேலனில்லா, யாராயிருந்தாலும் இந்த காலை நேரத்துல உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மறுபடியும் சொல்லுவோமா? வேலனுள்ளவன் நாமே வேலனற்றவன். சேர்ந்து பாடுங்க. வேலனுள்ள கொண்டு கேட்போமா? வேலன் இருக்கோ வேலன் இல்லையோ, தகுதி இருக்கோ தகுதி இல்லையோ, எங்களை தகுதிப்படுத்துவதும் எங்களை பலப்படுத்துவதும் எங்களை விடுவிப்பதும் எங்களை மேன்மைப்படுத்துவதும் உமக்கு லேசான காரியம். ஆமென். அது உமக்கு லேசான காரியம். ஓரி பாஷே தேரே பாபா பா. ஜோமனுங்க ஜோமனுங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்கப்பா. இந்த காலை நேரத்தில் எங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள், எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாறட்டும் சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். எனக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆராய்ந்து முடியாத காரியத்தை, கிரகிக்க முடியாத புதிய காரியத்தை, பயங்கரமான காரியங்களை, அரிதான ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்கிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்துல உன்னத ஆண்டு உயர்த்துவார். நாட்கள் ஒரு வேத பகுதி எடுத்து வாசிக்கலாம். வேதத்துல 1 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 12:16. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை
நின்று பாருங்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 7வது மாதம் சில பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறாரு. ஆமென். எப்போ அந்த 1ஆம் தேதி இந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் எப்போ பிரசங்கித்தனோ அந்த பிரசங்கத்துக்கு பின்னாடி ஆண்டவர் அநேக அற்புதத்தை செஞ்சுட்டார். சில குடும்பங்களில திருமண காரியங்களை கர்த்தர் நடத்தி சாட்சி எழுப்பி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஈசாக்குக்கு ரெபெக்காளை தெரிந்தெடுக்கும் பொழுது வசனம் இப்படி சொல்றாரு, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்றான், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அதே போலவே இந்த 7ஆம் மாதம் அநேக திருமணங்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல. கர்த்தருக்கு லேசான காரியம். நீங்க எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 20:10. அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். பாருங்க, அவர் சொல்றாரு, எசேக்கியேல் ராஜாவை குறித்து நம்ம எல்லாருக்குமே அறிந்த ஒரு வேத பகுதி தான். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவாரு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டேன் என்று சொல்லுவார். அப்போ இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்வார்னு ஜெபம் பண்ணுவார். சுவர் பக்கமாய் திரும்பி அவர் ஜெபிக்கிறாரு. தேவன் அவருடைய ஆயுசுனால 15 வருஷம் கூட்டுறாரு. இந்த தீர்க்க தரிசனம் வந்த உடனே ஏசாயா சொல்றாரு, அத்திப்பழ அடை என்ன கொண்டு அந்த பிளவையின் மேல் பற்று போடு அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஏசாயாட்ட கேட்பாரு, ஆண்டவர் என்னை குணமாக்குறதற்கும் நான் ஆலயத்துல போவதற்கும் எனக்கு ஒரு அடையாளத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். ஒருவேளை ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லும் பொழுது, ஆயுசு நாட்கள் 15 வருஷம் கூட்டுறேன்னு சொல்லும் பொழுது எசேக்கியேலுக்கு சில நேரம் சந்தேகம் கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை ஏசாயா தான் சொல்றாரு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த நீ பிழைக்க மாட்டேன்னு சொன்னவரு மறுபடியும் சொல்றாரு நீ பிழைப்பின்னு சொல்றாரு. ஒருவேளை இது நடக்குமா இல்லை நடக்காதா ஒரு சந்தேகம். அப்ப அவர் கேட்கிறாரு, இது நடப்பதற்கான ஒரு அடையாளத்தை காண்பி. எப்படி நோவா காலத்துல ஆண்டவர் நான் வெள்ளத்தினால இந்த ஜனங்களை அழிக்க மாட்டேன் என்பதற்கு ஒரு அடையாளம் எதை வச்சிருந்தார்னா வானவில் ஆண்டவர் வச்சிருந்தார். எல்லாரும் நன்கு அறிவோம், வானவில் மழையினால வெள்ளத்தினால பூமி என்ன செய்யாது, அழியாது என்பதற்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, மேகத்துல என்ன செய்யற வானத்துல ஒரு வானவில் ஒரு அடையாளம். இப்போ எசேக்கியேலுக்கு ஒரு டவுட், நான் 3ஆம் நாள் ஆலயத்துக்கு போய் கர்த்தருக்கு முன்பாக நான் சாட்சியாய் நிற்பேன் என்பதற்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இவர் ஏசாயா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அந்த எசேக்கியேல்ட்ட சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, பாகையினுடைய 10 நிமிஷம் முன்னாடி போறது ரொம்ப அது ஈஸியான காரியம். ஆனா அது 10 நிமிடம் பின்னாடி வருவது ரொம்ப கடினமான ஒரு காரியம். இங்க வாசிக்கும் பொழுது அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. 10ஆம் வசனம், அதற்கு எசேக்கியா, சாயி 10 பாகை பின்னிட்டு திரும்பி போகிறது முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயி 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்படி அவர் சொல்லும் பொழுது அந்த 10 பாகை என்ன செய்ததா பின்னிட்டு திரும்பி போனது. அது வேதம் சொல்லுகிறது, ஆகாசனுடைய சூரிய கரியாரத்தை அவர்கள் வாட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே எசேக்கியா ராஜா வேண்டிக் கொண்டதின்படியே 10 நிமிஷம் என்ன செஞ்சுட்டாங்க, 10 பாகை பின்னிட்டு திரும்பினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நீ யோசுவாவின் புஸ்தகத்துல 10வது அதிகாரத்துல நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எமோரியரை முறியடிக்கும்படியாக அவர்கள் யுத்த களத்துல போய் நிற்கிறார்கள். அப்பொழுது பொழுது சாய்ந்துருச்சுன்னா, அதாவது சாயங்காலம் ஆயிருச்சுன்னா யுத்தம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த யோசுவா சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட கேட்கிற, எப்படி கேட்கிறாராம், ஆண்டவரே இந்த ஜனங்களை என்ன ஒப்பு கொடுக்கிற இந்த நாளில நீ வாசிக்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமே. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனையும் நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான்.
அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. ஒரு எளிய சொல்லுங்க, யுத்தத்துல நிக்கிற இந்த யோசுவாவுக்கு பொழுது சாய்ந்துருச்சுன்னா அவர் என்ன செஞ்சணும்? யுத்தத்தை நிறுத்தணும். ஆனா அவருக்குள்ள ஒரு ஆசை, யுத்தம் நிறுத்தக்கூடாது, இந்த எமோரியர்களை ஒரே மூச்சா அணிஞ்சணும், நான் முறியடிக்கணும். நான் முறியடிப்பதற்கு ஒன்று தடையா இருக்கிறது, இயற்கையும் கால சூழ்நிலைகளுக்கு தடையா இருக்கிறது. அதனால ஆண்டவர்கிட்ட யோசுவா பேசுறாரு, ஆண்டவரே சூரியன் அஸ்தமிக்கிறது, எங்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் ஜெபம் பண்றாரு. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, சூரியன் என்ன செஞ்சான்? கிபியோன் மேலும் ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேல் என்ன செய்ததாம்? சந்திரனும் தரித்து நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஒரு பகல் முழுவதும் சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது. கிழக்கே உதித்ததான அந்த சூரியன் புறப்பட்டு மேற்கே வருவதற்குள்ளாக அது யோசுவா ஜெபிக்கிறவள் அப்படி நின்றுச்சு. அதே நேரத்துல மேற்கே உதைத்ததான அந்த சந்திரனானது அது என்ன செய்கிற? உச்சிக்கு வருவதற்குள்ளாக அது அங்கே இடத்துல நிற்கிறது. ஏறக்குறைய ஒரு 12 மணி நேரம் எந்த ஒரு மாற்றம் இல்லாதபடி, இரவு வராதபடி, ராட்சாமம் வராதபடிக்கு யோசுவாவுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் நடுவானிலே சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்க செய்தார். அல்லேலூயா. இது அவருக்கு லேசான காரியம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு 12 மணி நேரம் இரவு வரலங்க. காலையில் 6 மணி ஆனா மாலை 6 மணி ஆனா இருட்டாயிரும். ஆனா யோசுவாவின் நாட்களை, யோசுவாவினுடைய ஜெபத்துக்கு பின்னாடி இரவு அவருக்கு வரவில்லை, அந்த இரவெல்லாம் அவருக்கு பகலாய் மாறினது. இது தேவனுக்கு லேசான காரியம். அநேகருடைய வாழ்க்கையில இந்த இப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவரால செய்ய முடியுமா? முடியும். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், ஐயா இது என்னால முடியாது. கர்த்தருக்கு அது லேசான காரியங்க. இயற்கையின் மேல் அதிகாரம் செலுத்துவது ஆண்டவருக்கு லேசான காரியம். நடுவானில சூரியனை சந்திரனை தரித்து நிற்க செய்வது அவருக்கு லேசான காரியம். பாகையினுடைய 10 பாகை பின்னிட்டு திரும்ப செய்வது ஆண்டவருக்கு ஒரு லேசான காரியம். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவருடைய கரத்துல வல்லமை இருக்கிறது, அவருடைய கரத்துல அதிகாரம் இருக்கிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுவது, உங்களுக்கு பலன் தருவது, உங்களுக்கு அற்புதம் செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 நாளாகமும் 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். போதும் கவனிங்க. வேதம் சொல்லுகிற ஆசா ராஜாவை குறித்து பார்க்கும் 2வது வசனம் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதையும் அவர் செம்மையானதை செஞ்ச ராஜா. இந்த ராஜா அநேக விக்கிர தோப்புகளை எல்லாம் வெட்டி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளும்படியான கட்டளை போட்ட ராஜா யாரு அப்படின்னா அந்த ஆசா ராஜா. இந்த ஆசா ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. எத்தியோப்பியன் ஆகிய சேரா 10 லட்சம் புருஷர்களோடு யுத்தத்துக்கு வருகிறார். எத்தனை பேருங்க? 10 லட்சம் ராணுவ வீரர்களோடு யுத்தத்துக்கு என்ன செய்கிறாராம்? புறப்பட்டு வருகிறார். ஆனால் அதே நேரத்தில் யூதாவிலே எருசலேமிலே ஈட்டியும் பரிசையும் கேடகம் பிடிக்கிறவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 5,80,000 பேர், 2,80,000, 3 லட்சம் பேர். அல்லேலூயா. இந்த 5,80,000 பேர் மாத்திரம்தான் ஆசா ராஜா கைகள் இருக்கிறார்கள். ஆனா யுத்தத்துக்கு வருகிற ராஜாவோ எத்தியோப்பியனாகிய சேரா அப்படின்ற ராஜா வர்றாரு. ஆனால் 5 லட்சம் என்பது 10 லட்சம். இதுல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா எல்லாரும் ஈஸியா சொல்லிடுவாங்க 10 லட்சம் பேர். ஆனா நடந்த என்ன தெரியுமாங்க? இந்த பலன் இல்லாத, ராணுவ பலன் இல்லாத, மனிதனுடைய சப்போர்ட்டே இல்லாம தனித்து நின்ற அந்த ஆசா ராஜா யாரை நம்பல, யாரிடத்துல எதிர்பார்க்கவில்லை. அவர் நேர ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் கடந்து வருகிறாரு. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி இப்படி ஜெபிக்கிறார், பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாதிக்கு பாதி பிரச்சனை இருக்குதுங்க. இவர்கிட்ட இருக்கிறது
இருக்கிறது வெறும் 5,80,000 பேர். தனக்கு எதிராய் வருகிற அந்த சேராவின் கைகளிலேயோ 10 லட்சம் புருஷர்கள் வருகிறார்கள். யுத்தத்தில் ஆசா போய் நின்னார்னா அவர் கண்டிப்பா தோத்து போயிருவாரு. ஆசாவுக்கு நல்லா தெரியும் நம்ம தோக்க போகிறோம், நம்ம வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியாது. ஆனா ஆசாவுக்கு இன்னொரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் கர்த்தரை நம்பி போறேன், நான் கர்த்தரை சார்ந்திருப்பேன், எனக்கு ஜெயத்தை தருவதற்கு, என் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பதற்கு அவருக்கு லேசான காரியம். என்கிட்ட பலன் இருக்கோ பலன் இல்லையோ, உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். என்கிட்ட ஆள்பலம் இருக்கோ ஆள்பலம் இல்லையோ, உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். எனக்கு பணபலம் இருக்கோ பணபலம் இல்லையோ, உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். அந்த நம்பிக்கையோடு ஆசா கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். அந்த யுத்த களத்திலே கர்த்தர் ஆசாவை இஸ்ரவேல் யூதா கோத்திரத்தாரையும் ஜெயிக்கும்படிக்கு ஒரு கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐயா எனக்கு பணபலம் இல்லை, எனக்கு ஆள்பலம் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவர் இல்லை, நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வது லேசான காரியம். இயற்கையின் மேல் அதிகாரம் செலுத்தி நடுவாரிலே சூரியனையும் சந்திரனையும் தரித்திருக்க செய்வது தேவனுக்கு லேசான காரியம். பாகையினுடைய 10 பாகை பின்னிட்டு திரும்ப பண்ணுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தெய்வம் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு லேசா கர்த்தர் உதவி செய்வாரு. அவருக்கு லேசான, உங்க பிரச்சனை உங்களுக்கு பெருசு, உங்க போராட்டம் உங்களுக்கு பெருசு, ஆனா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்க போறேன், எனக்கு கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி கேளுங்க பார்க்கலாம். எனக்கு நீர் உதவி செய்ய முடியும், அது உம்மால கூட ஐயா. நான் தோத்து போயிருவேன்ப்பா, சுயபலம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஆள்பலம் வேண்டாம், பணபலம் வேண்டாம். நீங்கள் மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிட்டீங்க, திறமைகளை நம்பி ஏமாந்து போயிருக்கிறீங்களா, அரசு அதிகாரிகளை நம்பி ஏமாந்து போயிருக்கிறீங்களா, சொந்த பந்தத்தை நம்பி ஏமாந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ற, நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனையில் நின்னாலும், தீர்க்க முடியாத பிரச்சனை, தீர்க்க முடியாத போராட்டம், தீர்க்கவே முடியாத குழப்பத்திலிருந்து இந்த காலை நேரத்துல தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறார். உங்களுக்கு அற்புதம் செய்வது லேசான காரியம், உங்களுக்கு சுகத்தை தருவது லேசான காரியம், உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவது லேசான காரியம், உங்களுடைய தடைகளை நீக்கி போடுவது ஆண்டவருக்கு லேசான காரியம், சாத்தானின் வல்லமைகளை மேற்கொள்ள உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்து அற்புதங்களினால் அடையாளங்களினால் நிரப்புவாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் குழப்பங்களோடு பயங்களோடு திகிலோடு பெரிய மலை போல பிரச்சனை இருக்கிறதே என்று சொல்லி திகைத்து நிற்கலாம். மலை போல வந்தாலும் பனி போல நீங்கட்டும், பனி போல நீங்கட்டும். உதவி செய்யுங்க, அது உமக்கு லேசான காரியம். அப்படியே அற்புதம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.